கருப்பசாமிக்கு பொண்ணுங்க அருவா சாத்தலாமா? சந்தன குடம் தூக்கிட்டு போகலாமா? ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீ இதெல்லாம் பண்ணலாமா? அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வந்தது. பட் நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கிட்ட இப்போது போயிட்டுருக்கேன். நான் ஒவ்வொரு வருஷம் போகிறப்போவும் அதிகபட்சம் பூசாரிகள் மாறிட்டே தான் இருப்பாங்க. அங்கே கேட்குறது நீங்கள் எந்த ஊர், எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இந்த நாள் வரைக்கும் யாரும் தூக்கிட்டு நீங்கள் சந்தன குடம் பொண்ணாக இருந்துட்டு கொடுக்கக்கூடாது, அருவா நீங்கள் சாத்தக்கூடாது அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. வருஷம் நானே எங்கள் வீட்டில் லேடிஸ் தான் அதிகம். நாங்கள்லாம் சேர்ந்து தான் கொண்டு போய் கொடுக்குறோம். எங்கள் பசங்களுக்காண்டி வேண்டிகிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் எனக்கு அது நல்லபடியாகவே நடந்துகிட்டே வருது. நான் நிறவ மாதமாக இருந்தப்போ கூட தேரை பார்க்கக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. நான் அப்போ கூட எனக்கு ஆடி 18 வந்தது. ஏன்னா என் பையன் ஆவணியில் பிறந்தான். ஆடி 18 வந்தப்போ கூட நான் வாசல் வரைக்கும் போயிட்டு அந்த தேரை பார்க்கல. நான் வாசல் வரைக்கும் போயிட்டு என் கையாலே சந்தனம் கொடுத்து எங்கள் அக்கா அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு அவருக்கு செலுத்திட்டு வந்தேன். ஒரு 15 நாள் கூட ஆகலை, எனக்கு டெலிவரி தம்பி பிறந்துட்டான். 15-20 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பிறந்துட்டான். ஸோ இந்த மாதிரி நம்பிக்கைகள் எனக்கு கிடையாது. நீங்கள் பொண்ணாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேண்டிக்கிட்டு பண்ணுங்கள். அந்த கருப்பர் உங்கள் கூடவே இருப்பார்.